ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம வழிபடுற எல்லா தெய்வங்களுக்குமே அவங்கவுங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு இனிப்பு பலகாரம் இருக்குது. அந்த இனிப்பு பலகாரத்தை நம்ம படைச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். அந்த வகையில் கிருஷ்ணருக்கு உகந்ததாக பால், வெண்ணெய் எல்லாமே படைச்சு சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி முருகருக்கு பஞ்சாமிர்தமும், நம்மளுடைய ஃபேவரட்டான பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்திக்காக ஸ்பெஷலாக மோதகம் செஞ்சு சாமி கும்பிடுவோம். ஸோ விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால நம்ம இனிப்பு பலகாரமான மோதகம் எப்படி செய்யறதுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மோதகம் செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக 4 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்காக தேங்காய் ஃபஸ்ட்டு திருகி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் திருகினாலும் திருகிக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு திருகி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சுப்போம். வச்சுட்டு நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காயை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக இந்த அரிசி மாவு இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கடாயில் அது எல்லாமே ஒட்டிக்கும் சம்டைம்ஸ். ஸோ அரிசி மாவை ஆட் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்காமல் வரும், அதுக்காக தான். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு இனிப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் வெல்லம் தட்டி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி கொடுப்போம். நல்லா கலக்கி கொடுக்க என்ன ஆகும்னா, அந்த வெல்லம் எல்லாமே நல்லா உருகி வர ஆரம்பிக்கும். உருகி வர அழகாக சுருண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யோ இல்லை ஆயில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம இப்போது நல்லா திரண்டு வரும்பொழுது ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காய் நல்லா வணங்கி வரும்பொழுது அதுவே ஆயில் விட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்காக நம்ம நிறைய தேங்காயோ எண்ணெயோ இல்லை நெய்யோ நம்ம ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய க்ரஷ்ட் கேஷ்யூஸ் ஆர் இந்த வேர்க்கடலை இது எல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போது இந்த பூரணம் ரெடி ஆயாச்சு. நம்ம அடுத்ததாக இந்த பூரணத்தை கொஞ்சம் ஆற விடுவோம். ஆறுனதுக்கப்புறமா எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கடாயில் துளி கூட ஒட்டவே இல்லை, நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பால் பண்ணும்போது துளி கூட ஒட்டாது. பார்த்திங்களா, இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதனுடைய பூரணம் ரெடின்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான மேல் மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் ஆஃப் அரிசி மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் தண்ணீரே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுடு தண்ணியோ இல்லை வார்ம் வாட்டரோ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிப்போம். எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்கிறோம் அப்படின்னா கூட எப்போவுமே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரியாக கலக்கி எடுத்துப்போம். இப்போது நம்ம அதே கடாயில் இந்த கலக்கி வச்சுருக்கிற மேல் மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். வச்சுக்கிட்டு ஸ்லோவாக கலக்கி விடுங்க. கலக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலையே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதுவுமே நல்லா கலக்கி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலையே நம்மளுடைய கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிப்போம். கீ அப்ளை பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் அது ஒட்டாமல் வரும். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மேல் மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ சூப்பராக நம்மளுடைய மாவு ரெடி ஆயாச்சு. கையில் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா துளி கூட ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இதுதான் அதோடைய ஸ்டேஜ். ஸோ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற விட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் துளி கூட ஒட்டவே இல்லை, மாவு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வெந்துருச்சு அப்படின்னா நம்ம கையில் எப்போவுமே மாவு ஒட்டாது. இதுதான் இந்த மாவுடைய பதம். ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணமும் ரெடி ஆகிருக்கு. அடுத்ததாக நம்ம இப்போ இந்த மாவு கூட ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் வாழை இலையில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணியும் நீங்கள் மூடி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் பால்ஸையும் நம்ம உள்ளே வச்சுட்டு மூடி ஷேப் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்காக நம்ம தனியாக ஒரு மோல்டு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம கையிலேயே இந்த மாதிரி சிம்பிளாக அதை க்ளோஸ் பண்ணிட்டு
செஞ்சு முடிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டையை விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே சாமிக்கு செஞ்சு படைச்சு சாமி கும்பிடுங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு 5 minutes பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளுடைய இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் பல ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணி காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.